A very good morning, students. We are in our regular class lecture, and the subject is sedimentology. And this is the lecture number 4. நீங்க பார்க்க ஒரு டாபிக் என்னன்னா ராக்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் ஆரிஜின். அண்ட் இந்த டாபிக் நான் ரெஃபர் பண்ண புக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு செடிமெண்டாலஜி பை எஸ்.எம். சென்குப்தா, செடிமெண்டாலஜி அண்ட் ஸ்ட்ராட்டிகிராஃபி பை கேரி நிக்கோல்ஸ். ஓகேவா? ஸோ ஹெட்டிங் வந்து ராக்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் ஆரிஜின். ஸோ எந்த ராக்கை மெக்கானிக்கல் ஆரிஜின் சொல்லுவோம் அல்லது டெரிஜினஸ் ராக்னு சொல்லுவோம்னா அந்த ராக் சர்ஃபேஸில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும், எக்ஸ்போஸ் ஆனதுனால வெதர் ஆயிருக்கும், வெதர் ஆனதுனால எரோஷன் ஆயிருக்கும், எரோஷன் ஆனது டிரான்ஸ்போர்ட் ஆயிருக்கும், அண்ட் வேற ஏதாவது இடத்துல டெபாசிட் ஆகி டயாஜெனசிஸ் லித்திஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்னால திரும்பவும் பாறையா மாறி இருக்கும். அப்படி மாறிச்சுன்னா அதுக்கு பேரு தான் டெரிஜினஸ் ராக். ஓகேவா? where the rock has been exposed, weathered, transported, deposited and formed converted into a rock due to diagenesis lithification. So இந்த மாதிரி ராக் வந்து டெரிஜினஸ் ராக்னு சொல்லுவோம் அல்லது மெக்கானிக்கல் ஆரிஜின்ல உருவான ராக்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ராக்கோட கிளாசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா mainly based on the grain size which plays a vital role. ஓகேவா? ஸோ இதை பொறுத்த மூணா பிடிச்சிருக்காங்க. வேற பார்ட்டிகல்ஸ் இருக்க கிரெயின் சைஸ் வந்து மோர் தென் 2 மில்லிமீட்டரா இருந்துச்சுன்னா அதுக்கான பேர் தான் கிராவல், which is a common term. அண்ட் இதோட ஈக்குவலன்ட் டேர்ம் லாட்டின்ல பாத்தீங்கன்னா ரூடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே இதோட கிரெயின் சைஸ் 2 மில்லிமீட்டர்ல இருந்து 1/16 மில்லிமீட்டருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சைஸா இருக்கும்னா காமன் டேர்ம் சாண்ட்னு சொல்லுவாங்க. அது லாட்டின் ஈக்குவலன்ட் பாத்தீங்கன்னா அரினைட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற இதே கிரெயின் சைஸ் 1/16 கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கான காமன் டேர்ம் பாத்தீங்கன்னா சில்ட் அண்ட் கிளே. லாட்டின் ஈக்குவலன்ட் பாத்தீங்கன்னா லூடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு என்ன சொல்றோம்னா செடிமெண்டரி ராக்ஸ் 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க, which is called as rudaceous rock, arenaceous rock and lutaceous rock, which is also called as argillaceous rock. So இந்த grain rock பார்த்தா தெரியும், ஒரு grain size எல்லாமே more than 2 mm இருக்கு. ஸோ இதுக்கு பேரு rudaceous rock. அண்ட் இந்த ராக் பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸ் கண்ணுக்கு தெரியுது, பட் அது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2 மில்லிமீட்டர்ல இருந்து 1/60 மில்லிமீட்டருக்குள்ள இருக்கும், which is called as arenaceous rock. whereas இந்த ராக்ல பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸே கண்ணுக்கு தெரியாது, which is less than 1/60 millimeter, which is called as lutaceous or argillaceous rock. So rudaceous, arenaceous and argillaceous ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ இதான் 3 கேட்டகரி. அண்ட் இந்த வீடியோல நம்ம மெயினா பார்க்க போறது rudaceous rock. ஓகேவா? ஓகே. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் rudaceous rock. ஸோ அது என்ன கிளாசிஃபிகேஷன் இருந்து பார்க்க போறோம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி unconsolidated sediment which is having more than 2 mm சைஸ் சொல்றது தான் காமன் டேர்ம் கிராவல்னு சொல்றோம். இந்த கிராவலை கங்க்ளாமரேட்னு சொல்லலாம். எப்போ சொல்லலாம் அப்படின்னா அதுல இருக்க கிரெயின்ஸ் எல்லாமே ரவுண்டடா இருந்துச்சுன்னா. ஸோ ஒரு ராக் அது சரி ஒரு செடிமெண்ட் அது ராக்கா மாறிடுச்சு, அந்த ராக்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ரவுண்டட் கிரெயின்ஸா இருக்கு, which is of more than 2 mm சைஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கங்க்ளாமரேட். இப்போ கொஸ்டின் வரும், ரவுண்டடா இல்ல ஆங்குலரா இருந்துச்சு அப்ப அது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் breccia அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? ஸோ ஒரு ராக் which is having more than 2 mm of grain size and அதுல இருக்க கிரெயின்ஸ் எல்லாமே ஆங்குலரா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஜெனரல் டேர்ம் breccia அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே breccia இன்னும் ராக்கா மாறல, செடிமெண்டா அன்கன்சாலிடேட்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு ரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ breccia need not be of sedimentary origin only. ஸோ இந்த மாதிரி breccia இருக்கு இல்லையா, இது வந்து sedimentary originலாம் வரணும் அவசியம் இல்லை, ஏன்னா அது angular fragment சொல்லிட்டோம். ஸோ எப்பெல்லாம் உருவாகும்னா பொதுவாக ஃபால்ட்ல உருவாகும், which is called as fault breccia. ஸோ ஃபால்ட் உடையும் இல்லை ராக் பீசஸ், அந்த பீசஸ்லாம் ஆங்குலராக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது வந்து ஃபால்ட்டில் உருவாகும், which is called as fault breccia. அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் வல்கானிக் எரப்ஷன்னாலையும் உருவாகும், which is called as volcanic bombs are also called as agglomerates அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ breccias உருவாகிறதுக்கு செடிமெண்ட்ரி மட்டும் காரணம் இல்லை, மற்ற ரீசன்ஸ்லையும் உருவாகும் அப்படிங்கிறதுக்காக சொன்னது தான் அது. ஓகேவா? Like other sediment rocks of mechanical origin, the space between the frame or grain of a conglomerate is filled by finer particles, and these fine particles constitute of matrix of rock. The gravel and sand fragment can be combined in various proportion to produce a conglomerate, and the resultant rock is named accordingly. So மற்ற ராக் மாதிரியே இந்த மாதிரியான rudaceous ராக்லையும் கிரெயின் நடுவில் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்ல ஃபைன் செடிமெண்ட்ஸ் உட்காரும். அண்ட் எவ்வளவு அளவுல செடிமெண்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு அளவுல கிரெயின்ஸ் பெரிய கிரெயின்ஸ் இருக்குங்கிறத வச்சு அந்த ராக் பேர் வைப்பாங்களாம். ஓகேவா? ஸோ பொதுவாக கங்க்ளாமரேட் கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு நிறைய கேட்டகரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூர்லி டிஸ்கிரிப்டிவ், எப்படி அவரை காம்போசிஷன் வச்சு, which is called as sturdy conglomerate, limestone conglomerate பிரிக்கலாம். பட் அது வந்து காம்போசிஷன் வச்சு பெருசாக யூஸ் இருக்குமான்னு தெரியல. ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா எங்கே உருவாச்சு அப்படிங்கிறத வச்சு பிரிக்கலாம், which is called as fluvial conglomerate, glacial conglomerate, அதாவது நதியில் உருவானது அல்லது கிளேஷியல் உருவாச்சுன்னா அதை வச்சு பேர் வைக்கலாம். பட் இதை வச்சும் பெருசா அப்ளிகேஷன் இருக்கான்னு தெரியல. பட் இந்த கங்க்ளாமரேட்டை பெட்டிஜான் அப்படிங்கிறவர் 1975ல கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. எப்படி பிரிச்சிருக்காரு அப்படின்னா
எபிகிளாஸ்டிக், பைரோகிளாஸ்டிக், கேட்டகிளாஸ்டிக், மீட்டியாரிக் அப்படின்னு 4 வச்சிருக்காரு. அண்ட் இந்த கிளாசிஃபிகேஷன் ஜியாலஜிக்கலி மீனிங்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு பார்ப்போமா? ஓகே. ஸோ வாட் இஸ் எபிகிளாஸ்டிக் கங்க்ளாமரேட்? பொதுவா ஒரு கங்க்ளாமரேட் அப்படிங்கிறது எப்படி உருவாயிருக்கும்னா வெதரிங், எரோஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன் உருவாயிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உருவான கங்க்ளாமரேட் தான் எபிகிளாஸ்டிக் கங்க்ளாமரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, which is of terrigenous origin. ஓகேவா? அடுத்தது இன்ட்ரா ஃபார்மேஷன் கங்க்ளாமரேட் சொல்றாங்க, which எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு பேசின்குள்ளேயே டியூ டு வெதரிங் அண்ட் எரோஷன் டிரான்ஸ்போர்ட் ஆகி அதுக்குள்ளேயே டெபாசிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேரு இன்ட்ரா ஃபார்மேஷனல் கங்க்ளாமரேட். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உருவான ராக் அப்படியே லோக்கல்லி வெதரிங் ஆகி எரோஷன் ஆகி உள்ளுக்குள்ளே டெபாசிட் ஆகிருக்கும், அப்படி ஃபார்ம் ஆகிறது தான் இன்ட்ரா கங்க்ளாமரேட். இது எப்படி பொதுவாக எப்படி இருக்கும்னா ஷேல் பெபிள்ஸ்ல பார்க்கலாம், அதாவது ஷேல்ஸ் எல்லாம் சேர்ந்து பெபிள்ஸாக இருந்துச்சுன்னா இது ஒரு இண்டிகேட்டர் வச்சு தான் இன்ட்ரா ஃபார்மேஷனல் கங்க்ளாமரேட், அதாவது அந்த பேசின்குள்ளேயே உருவாகி அங்கேயே டெபாசிட் ஆன ராக்ஸை இன்ட்ரா ஃபார்மேஷனல் கங்க்ளாமரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ரவுண்டில் இருந்துச்சுன்னா. எக்ஸ்ட்ரா ஃபார்மேஷன் எபிகிளாஸ்டிக் கங்க்ளாமரேட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆலிகோமெக்டிக், பெட்ரோமெக்டிக் அண்ட் டயாமெக்டிக் 3 பிரிக்கிறாங்க. ஸோ பேசின்குள்ள இல்லை வேற எங்கேயும் உருவாச்சு டிரான்ஸ்போர்ட்டாக இங்கே டெபாசிட் ஆகுது அப்படின்னா அது 3 பிரிக்கிறாங்க, which is called as ஆலிகோமெக்டிக், பெட்ரோமெக்டிக் அண்ட் டயாமெக்டிக். ஸோ ஆலிகோமெக்டிக்னா ஒன்றும் இல்லை, அங்கே இருக்க கங்க்ளாமரேட்ல உள்ள பெபிள்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாமே ஒரே காம்போசிஷனாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஆலிகோமெக்டிக் கங்க்ளாமரேட். அதே டிஃப்ரெண்ட் காம்போசிஷனாக இருந்துச்சுன்னா அது பேர் என்ன? பெட்ரோமெக்டிக் அல்லது பாலிமெக்டிக். ஸோ அந்த பெபிள்ஸோட காம்போசிஷன் நிறைய வேரி ஆகும், அப்படி இருந்துச்சுன்னா பாலிமெக்டிக் அல்ல பெட்ரோமெக்டிக் பேர் வைப்பாங்க. 3வது சொன்னோம்ல டயாமெக்டிக் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கங்க்ளாமரேட்டோட மட்டும் இல்லாம கூட மேட்ரிக்ஸ் இருக்கும், அண்ட் இந்த இடத்துல மேட்ரிக்ஸோட காம்போசிஷன் அதிகமா இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டயாமெக்டிக். அது எப்போ ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா கிளேஷியல்ல உருவாகும், which is called tills and tillites. டில்ஸ் படிச்சிருப்பீங்க, கிளேஷியல் செடிமெண்ட்ஸ் இல்லையா? ஸோ இந்த இடங்கள்ல டயாமெட்ரிக் உருவாகும், வேற கங்க்ளாமரேட்டோட பெர்சன்டேஜ் கம்மியாகவும் ஃபைன் மேட்ரிக்ஸ் அதிகமாகவும் இருக்கும். அது இல்லாமல் நான் கிளேஷியல் உருவாகும், which is called as tilloidன்னு சொல்லுவாங்க. இது எப்போ உருவாகும் அப்படின்னா பெபிளி மட் ஸ்டோன் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எக்ஸாம்பிள் இதுக்கு. அண்ட் கங்க்ளாமரேட் ஃபவுண்ட் இன் அலுவியல் ஃபேன் இதெல்லாம் அது எக்ஸாம்பிள் இதுக்கு. டில்லாய்ட்ஸுக்கு ஸோ இது வந்து டில்லைட்ஸ் அண்ட் டில்லாய்ட்ஸ் டயாமெட்ரிக் கீழே வரும், டயாமெட்ரிக்னா மேட்ரிக் காம்போசிஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது போக அதை என்ன சொல்றாங்கன்னா அதர் இம்பார்ட் டைப்ஸ் இன்க்ளூட்ஸ் பைரோகிளாஸ்டிக் கங்க்ளாமரேட்ஸ், which is of volcanic origin. ஸோ வல்கானோ எரப்ஷனால உருவாகக்கூடியது வந்து பைரோகிளாஸ்டிக் கங்க்ளாமரேட்ஸ்ங்கிறாங்க. கேட்டாகிளாஸ்டிக்னா ஒன்றும் இல்லை, எர்த் மூவ்மெண்ட்ஸ்னால which is called as tectonic சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கேட்டாகிளாஸ்டிக் பிடிச்சிட்டாங்க. அண்ட் லாஸ்ட்டாக உள்ளது மீட்டியாரிக் ப்ராடக்ட் ஆஃப் மீட்டியாரிக் ப்ராடக்ட் சொல்லுவாங்க, which is of meteoric impact. ஒரு மீட்டியாரிக் இம்பாக்ட் ஆகும்போது conglomerates breccias ஃபார்ம் ஆகும், அதெல்லாம் இது கீழே கொண்டு வந்துருவாங்க. ஓகேவா? Okay, so here is the table which is proposed by Pettyjohn in 1975. So ஏற்கனவே பார்த்ததை குரூப் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி டேபிளில் படித்தா ஈஸியாக ஞாபகம் இருக்கும், அதான் டேபிள் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டைப்ஸ் பிடிச்சிருக்காங்க, which is called as epiclastic, pyroclastic, cataclastic and meteoric. ஏற்கனவே சொன்னது தான். அடுத்து சப்டிவிஷன் பார்த்துருக்கோம், which is name of the conglomerate கொடுத்துருக்கோம். அடுத்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த ஆரிஜின் அண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸோ எபிகிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று ஆலிகோமெக்டிக், ஆல்ரெடி சொன்னது தான். ஒரே காம்போசிஷன் ஆஃப் பெபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஆலிகோமெக்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க உருவாகும் பார்த்தீங்கன்னா பொதுவாக லேவல்ல பீச்சஸ்ல உருவாகும். ரெண்டாவது சொன்னது பாலிமெக்டிக் அல்லது பெட்ரோமெக்டிக். இதுக்கு என்ன மீனிங்னா காம்போசிஷன் வைஸ் டிஃபரன்ஸாக இருக்கும், பெபிள் சைஸ் இருக்கும், பட் ஒவ்வொன்றும் ஒரு காம்போசிஷன்ல இருக்கும், அது பேர் பாலிமெக்டிக்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுவுமே ஃப்ளூவியல்லையும் உருவாகும், பீச்லையும் உருவாகும். அண்ட் மூணாவதாக சொன்னது டயாமெக்டிக், ஆல்ரெடி சொன்னது தான். டயாமெக்டிக் எப்படி இருக்கும்னா மேட்ரிக்ஸோட பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஃபைன் செடிமெண்ட்ஸ் அதிகமாகும், பெபிள்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை டயாமெட்ரிக்னு சொல்லுவாங்க. இது உருவாகிறதுக்கான ரீசன்ஸ் 3 சொல்கிறாங்க. ஒன்று கங்க்ளாமரேட்டிக் ஆர்ஜிலைட், இன்னொன்று டில்லைட், இன்னொன்று டில்லாய்ட். ஸோ கங்க்ளாமரேட் ஆர்ஜிலைட்னா ஒன்றும் இல்லை, ஸோ இந்த வார்ஃப்ஸை வந்து கங்க்ளாமரேட் ஆர்ஜிலைட் சொல்லுவாங்க. டில்லைட்ஸ் அப்படிங்கிறது தெரியும், கிளேஷியல் டெபாசிட்ஸ் வேர் ஃபைன் அண்ட் கோர்ஸ் கம்ஸ் டுகெதர். அண்ட் டில்லாய்ட்ஸ் அப்படிங்கிறது அலுவியல் ஃபேனில் அல்லது ஒரு கிராவிட்டி ஃப்ளோ நடக்குது, ஒரு ஹில்லோட சைட்ஸில் உருவாகுது அப்படின்னா அங்கே உருவாகுது தான் டில்லாய்ட்ஸ். ஸோ இங்கேயுமே ஃபைன் ரெயின்ஸும் கோர்ஸ் ரெயினும் ஒன்றா தான் இருக்கும், which is formed by gravity flow. ஓகேவா? அண்ட் லாஸ்ட்டாக சொன்னது இன்ட்ரா ஃபார்மேஷனல். ஸோ ஒரு ஃபார்மேஷனுக்குள்ளேயே உருவாகி அங்கேயே டிரான்ஸ்போர்ட் ஆகி அங்கேயே டெபாசிட் ஆகி உருவாகிறத வந்து இன்ட்ரா ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. அது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா டெம்பரரி ஃபேஸ் ஆஃப் சப் ஏரியல் எரோஷன் இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? இதெல்லாம் எபிகிளாஸ்டிக்கோட கிளாசிஃபிகேஷன். பைரோகிளாஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா வல்கானிக் breccia அண்ட் அக்ளாமரேட் சொல்லுவாங்க. வல்கானிக் breccia ஒன்றும் இல்லை, ஆங்குலர் பீஸ். அதுவே அக்ளாமரேட்னா ரவுண்டடா இருக்குன்னு அர்த்தம், அதான் வித்தியாசம். ஸோ இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா வல்கானிக். கேட்டாகிளாஸ்டிக்னா தெரியும் உங்களுக்கு, breccias தான் உருவாகும், அக்ளாமரேட் உருவாகாது. எப்படி உருவாகும்னா folding, faulting and slumping உருவாகும், where tectonic forces acts dominantly. ஓகேவா? அண்ட் லாஸ்ட்டாக உள்ளது meteoric, which is formed by impact breccia. இதுவும் breccia தான், அண்ட் இதுக்கு மெயின் ரீசன் இம்பாக்ட் தான் காரணம். ஓகேவா? ஸோ இதுதான் rudaceous rock, that is
ராக்ஸ் ஆஃப் கிரெயின் சைஸ் மோர் தென் 2 mm பிரிக்கிறது. எபிகிளாஸ்டிக், பைரோகிளாஸ்டிக், கேட்டகிளாஸ்டிக் அண்ட் மீட்டியாரிக். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. we will discuss it in the class. ஓகேவா? தேங்க்யூ.